ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெர்பல் ஷாம்பு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே ஆட் பண்ணாமல் ஒரு 1 to 2 வீக்ஸ் வந்து நம்ம தாராளமாக வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ஒரு கை ஃபுல்லாக வந்துட்டு சீக்கக்காய், ஒரு கை ஃபுல்லாக வந்துட்டு சோப் நட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பூந்தி கொட்டை. பூந்தி கொட்டையை வந்து போடுறதுக்கு முன்னாடி தட்டிட்டு உள்ள விதையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஊற வைக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினா கூட தப்பு இல்லை. காலையிலேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் கூட ஊறலாம். இல்லையா, நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை அப்படியே வடித்து வெறும் அந்த பூந்தி கொட்டையும் சீக்கக்காயையும் மட்டும் எடுத்து அடிக்கணும். அது நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிக்கலாம். ஆனால் அந்த தண்ணி ஊற வச்ச தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி யூஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டுட்டோம் அப்படின்னா தண்ணியோடு ஊற்றிட்டோம் அப்படின்னா சரியாக அடிப்படாது. ஸோ அதனால தான் தனித்தனியாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைக்கிறோம். அரைச்சதுக்கப்புறமா டேரெக்டாக அது வந்து ஷாம்பு பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் டேரெக்டாக பண்ணும்போது இந்த மாதிரி வடிகட்டி பண்ணுறத விட டேரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்ம முடியில் வந்து அந்த டஸ்ட்டு வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தலையில் வந்து அங்கங்கே ஒட்டிக்கும் குளித்ததுக்கப்புறமே. அதனால் இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்தில் போட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரை வச்சோ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம கார்டன்லேருந்து எடுக்கிறத யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. ஸோ நான் வந்து என்னோடய கார்டனில் என்னென்ன இருக்குமோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கத்தாழை, அதுக்கப்புறமா செம்பருத்தி பூ, கொஞ்சம் இலை, அதுக்கப்புறமா மருதாணி. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணேன். ஏன்னா பூச்சி நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையுமே வந்துட்டு தண்ணி விடாமல் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண தேவையே இல்லை. ஏன்னா அது நல்லா மை மாதிரி அரைஞ்சிரும். ஸோ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு தேவைன்றப்போ ஒரு 1 hour 1/2 hour முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சாலே போதும். ஊற்றி வச்சிட்டிங்கன்னா யூஸ் பண்ணி குளிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபோம் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக வரும். நமக்கு ஹேரும் வந்துட்டு நல்ல சாஃப்டாக சில்கியாக இருக்கும். ஒரு ஹெர்பல் யூஸ் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேருக்குமே நல்லது தானே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.